கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு எத்தனையோ சோதனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் நம்ம வெற்றி அடைகிறது நிச்சயம். அதனால வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்கு அந்த தைரியத்தை அந்த வசனம் தான் நமக்கு கொடுக்கும். நமக்கு பயங்கள் வரும் பொழுது அன்றைய வசனத்தை தியானித்து அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற விடுதலையை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும், அனுபவிக்கணும். அதை மற்றவங்களும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளாக மாற்ற இந்த நாட்களில் ஜெபிக்கணும். இன்றைக்கி சங்கீதம் 27வது அதிகாரத்தை நம்ம படிச்சிருக்கோம். 12வது வசனம். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிக்கும் ஆக்கிரமித்து சீர்களுக்கும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தாவீது ஜெபிக்கிறத நம்ம பார்க்கணும். இவர் ஜெபந்தம் பண்ணுறாரு. அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆண்டவர் எப்படிலாம் இருக்கான், சத்துரு எப்படி இருக்கான், அவன் இஷ்டத்துக்கு என்னை கொடுத்துறாது ஆண்டவரே. எனக்கு பாருங்கள், பொய் சாட்சி சொல்கிறவன் எங்கன்னு ஆக்கிரமித்து என்ன இந்த நமக்கு ஒரு பொருட்கள் இருக்குது, அதை ஆக்கிரமிப்பு செய்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்கிறவன் இருக்கான். என்னை சீருகிறவன் இருக்கான், எனக்கு விரோதமாக எழும்புறவன் நிறைய பேர் இருக்கான். ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். இத்தனை காரியங்களை ஒரே வசனத்தில் சொல்லியிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இது நடக்கக்கூடிய காரியங்கள் தான் அவரும் சொல்லி ஜெபிக்காரு. அந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே ஆண்டவர் வெற்றி கொடுத்து அவர் நடத்தினார். நம்மளை நடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நமக்கு அந்த காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எத்தனையோ காரியங்களை ஆண்டவரை செய்யும் பொழுதும் ஆண்டவரை நாங்கள் உம்மிடத்திலே கேட்காமல் செய்யும் பொழுது அந்த காரியங்களில் நாங்கள் தோல்வியடைவதை காண்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை தியானித்தும் நீங்கள் சொல்கிற சத்தத்தை கேட்குற பிள்ளைகளாகவும் உடைய வசனத்திலே நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே அதை கண்டுகொள்ளத்தக்கதான அந்த ஞானத்தை நீ தரணுமா ஜெபிக்கிறோம். அந்த உள்ளே இருக்கிற கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. நாங்கள் அதை கற்றுக்கொள்ளாதபடி ஏனோ தானம் என்று வாசிக்காதபடி ஆண்டவரே அந்த வசனத்தில் உள்ள எல்லாமான மறை பொருள்களையும் விளக்குகிற ஆவியானவர் எங்களுக்கு விலக்கி தந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா முன்னே ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த வசனங்கள் எங்களை ஆண்டவரை நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் நடத்த போகிறக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை வசனத்தின் மூலமாய் நாங்கள் ஆண்டவரை உங்களிடத்தில் விண்ணப்பம் செய்ய தாவிதை போல எங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை செய்யும் பொழுதும் ஆண்டவரை ஜெபித்து நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்து எங்களை வழிநடத்த போருக்கா அவங்க நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்களை நடத்தி வந்த தயவுக்காக இவங்க நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா சத்துருவின் திட்டங்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை வழிநடத்த ஒரு வல்லமுள்ள தேவன் உண்டென்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து வசனங்களை தியானிக்கும் பொழுது அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு பயல் கொடுத்தபடியா நன்றி. துதிக்கான மயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடி துதித்து ஆண்டவருடைய வசனத்தை துதிசை மனமே நீதம் துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. ஏகிடும்
வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகபரன் முன் கவலனாயிருந்தாரே, ஏகபரன் முன் கவலனாயிருந்தாரே. சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. தாய் தன் தான் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் சாயல் உள்ளதை நினைத்தே. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. நன்றி மிகுந்த மனதோடே முதலாவது சத்துருவின் கைக்கு, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கூடாதுன்னு கேட்காரு. இவர் ஒப்பு கொடுத்தாரா? இல்லவே இல்லை. நம்மளே ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறது பாருங்கள், சத்துருக்களுக்கு அவனுக்கு பந்தியை ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறாரு. அதையும் தாவீது தான் எழுதியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் நடந்து அவர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லி எழுதிட்டு தான் இதை சொல்கிறார், இது விண்ணப்பத்தை சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி விடுகிறதுன்னு சொல்லி சங்கீதம் 23:5 தாவீது எழுதியிருக்காரு. அப்போ சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. பந்தியை ஏற்படுத்தி தலையால் எண்ணெயால் அபிஷேகம், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது மற்ற காரியங்கள்லாம் செஞ்சார். அவர் சின்ன பையன்லே அவனை அபிஷேகம் பண்ணுறாரு. அப்போ நம்மளை எந்த காரியத்தை செய்யணுனாலும் நம்ம சத்துருக்கள் முன்பாக அவன் இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்புக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஜெபிக்கிறார் அவர். அப்புறம் ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமை நமக்கு வந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. நம்ம தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அவர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர் நம்மளோட கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின அந்த சங்கீதத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு, சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு பந்தி ஆயத்தம் பண்ண மாட்டார். நம்மளை அபிஷேகத்தினால் நினைக்க மாட்டார். அப்போ சத்துருக்கு முன்பாக நம்ம எதிர்த்திருக்கக்கூடிய
செய்யக்கூடிய திராணி உள்ள பிள்ளைகளாக நம்மளை நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் வந்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாரு. எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மளை நடத்தணும்னாக்கி இந்த சாத்தானால் எத்தனையோ பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்ப்போம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆகலாம், குடும்ப வாழ்க்கையில் ஆகலாம், நம்ம ஒரு ஊழியம் பண்ணோம்னா அந்த காரியங்கள் இருக்கலாம், இல்லாட்டா ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கி அந்த காரியங்களாக இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே சத்துரு வந்து எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்து நாம் வந்து தலை குஞ்சு போகணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு வந்து ஒரு நோக்கமே இருக்கும். அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்ற விடாமல் நம்மளை நடத்துக்கு தான் ஒரு பந்தியை நமக்கு ஆண்டவர் அந்த எதில் நம்மளை நிறுத்தி நமக்கு தந்திருக்காருன்னு பாருங்கள். அவர் வந்து பந்தியை ஆயத்தம் பண்ணி நம்மளை தலையினால் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அபிஷேகம் பண்ணுறதே வந்து பாருங்கள், அவர் பட்ட பாடுகளை நம்ம நினைவு கூறுறதுக்கு தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால நமக்கு போதுமான கிருபை கிடைச்சிருக்குது. அந்த கிருபை தான் நம்மளை வந்து தலையெல்லாம் எண்ணெயால் நிரப்புது. அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணப்படுறதே வந்து ஒரு பெரிய சிலாக்கியம். அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நமக்கு கிடைச்ச ஒரு அதை விட வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம அபிஷேகத்தினால நம்ம நடத்தப்பட, அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நிறைக்கப்பட்டவங்க இன்னும் அதிகமாக நிறைக்கிறதுக்கு நம்ம ஆண்டுகிட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால தான் நமக்கு கிருபை கிடைச்சி அந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்காரு. அது வந்து தலை நிமிர செய்ததுக்கு தான், அது வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அதை தந்திருக்காரு. அந்த பந்தியை ஆயத்தப்படுத்திருக்காரு, அந்த கிருபையை தந்திருக்காரு, நம்ம எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதனால் அவன் இஷ்டத்துக்கு நம்ம ஒப்புக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெபித்தது பாருங்கள், நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார், நம்மளை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம வந்து அந்த வசனத்திலேருந்து நம்ம தியானிக்கணும். ரெண்டாவது ஒரு வசனத்தை நம்ம சங்கீதத்திலே 92:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ புது எண்ணெயினால் நம்மளை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க இன்னும் அதிகமாக நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதை நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு செய்வார். பிசாசுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கலை, நம்மளை அபிஷேகம் பண்ணது அவன் கொண்டு வர எல்லா காரியங்கள்லேருந்து நம்ம வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்றதுக்கு தான் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, அந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது, நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை தலையினால் எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்பட்டது எந்த காரியத்துக்காகன்ட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை நம்ம ஜெயத்தை பெற முடியும். அடுத்தது லூக்கா 10:19 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அது நல்ல வசனங்க, நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வந்து பாருங்கள், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம சேதப்படுத்தாமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆவியானவர். நம்மளை சேதப்படுத்துறதுக்கு வர்றதுக்குன்னே ஒரு பிசாசு இருக்கான். அப்போ பாருங்கள், இங்கே சர்ப்பங்கள் தேள்கள்லாம் சொல்லும்போது அதெல்லாம் ஒரு விஷப்பூச்சிகள் தான். இந்த விஷப்பூச்சிகள் மாதிரி பிசாசானவன் கொண்டு வருகிற இந்த காரியத்திலேருந்து ஆவிக்குரிய பயங்கரமான தீமை தான் அதெல்லாம். நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவர்கிட்ட இருக்கும் பொழுது அது வந்து நமக்கு பயங்கரமான தீமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தோம்னா அந்த அசுத்த ஆவிகள்லாம் நம்ம மேலே அந்த அதிகாரத்தை செலுத்துறதுக்கு நம்ம ஆண்டவர் வந்து விடவே மாட்டார். அவர் கிறிஸ்து நமக்கு சாத்தான் மீது அதிகாரம் கொடுத்துருக்காருன்னா, நீ சாத்தான் வந்து உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சத்துரு மேலே சகல வல்லமையும் மேற்கொள்ளனா என்னது, அவனை வந்து வெற்றி அடையணும். நீங்கள் ஜெயிக்கணும். நான் கொடுக்குற அந்த அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் வந்து ஜெயிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இந்த விஷப்பூச்சிகள்லாம் உங்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த விஷப்பூச்சிகள் வந்து உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த சத்துருவின் கையிலேயே நம்ம ஒப்பு கொடுக்கறதில்ல. அவன் கொண்டு வர எந்த மாதிரி விஷமான காரியங்களாக செஞ்சாலும் சரி, எந்த விதமான காரியங்களை செஞ்சாலும் அது பயங்கரமான தீமைகளை நமக்கு செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியிலேருந்து நம்மளை எதிர்த்து நின்று நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆவியானவர் நமக்கு இருக்காரு. அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு சாத்தான் மீது உன் மீது எனக்கு வந்து அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்காரு, நீ ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து இந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்றதுக்கு இன்றைக்கி இந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களையும் செய்வார். அடுத்தது பாருங்கள், அவர் வந்து ஜெபிக்கிறது பாருங்கள், இந்த ஜெயத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் ஆண்டவர் எழுத்ததுக்கா பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்களும் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது பொய் சாட்சி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அர்த்தம் இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு, ஒருத்தன் வேலையை இது பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி அது ஆக்கிரமிப்பு. சீர்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். நம்ம பொய் சாட்சிங்கும் போது நம்ம ஒன்றுக்காக பார்க்கும்போது, நம்ம வேத வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கும்போது அந்த காரியங்கள் நமக்கு நல்லா புரியும். அதுக்காக தான் அந்த வசனங்களை தியானிக்கும் போது ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு காரியங்களை நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். ஆண்டவர் அது மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இது வந்து பொய் சாட்சிங்கும் போது நிறைய பொய் சாட்சிகளை பற்றி சொல்லுவாங்க. நான் வந்து அப்போஸ்தலர் 6:13-15 வரைக்கும் இருக்க ஸ்தேவான் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம்.
சேவனுக்கு எதிராக அவர் நிறைய காரியங்களை அந்த இடத்துல சொல்லிகிட்டே வரதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ சில 6:13 6லேருந்து வசனம் பூரா அந்த அதிகத்தை பூரா படிச்சிங்கனாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து நிறைய பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பழைய ஏற்பாட்டெல்லாம் எடுத்து நிறைய பேரெல்லாம் சொல்லுவார். சொல்லும்பொழுது இவங்கெல்லாம் வந்து என்ன இப்படி பேசலாம், இவன் பேசவே கூடாது, ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயிச்சாருன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசித்து அவர் கொண்டு வந்த அந்த சுவிசேஷ வார்த்தைகளை தான் சொல்கிறதுக்கு அவங்களே போகிறாங்க. அந்த வசனங்களை சொல்லும்பொழுது யாருமே ஏற்றுக்கிடவே செய்யலை. எப்படி இயேசுவை பற்றி நீ சொல்கிற, நீ பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ காரியங்கள் நடந்தது அதெல்லாம் சொல்லிட்டு அதை வந்து இவர் கூட நீ ஈடுபடுத்தி நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவர் சொல்கிற காரியங்களை எல்லாத்தையுமே எடுத்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் வந்து என்ன செய்ய, அவர் எந்த காரியத்துக்காண்டி அழைக்கப்பட்டாரோ அந்த காரியத்தை அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 6வது அதிகாரத்தில் நீங்கள் பூரா பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஆபிரகாமை பற்றி சொல்கிறாரு, யோசேப்பை பற்றி சொல்கிறாரு, அப்படி மோசையை பற்றி சொல்வார், ஒவ்வொருத்தரையா பற்றி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் சாட்சி சொல்லி இவனை இப்படி பேசிக்கிட்டு விடக்கூடாது, இவனை வந்து எப்படியாவது வந்து இவனை கொன்றணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் செய்கிறதுக்கு அவங்க வந்து தீர்மானிக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அந்த 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். அந்த பொய் சாட்சி ஏதாவது இந்த மூப்பர் வேதப்பாறைகள் எழுப்பி அவங்க மேலே ஏதாவது ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போய் இவரை இழுத்துட்டு போய் இவங்க பொய் சாட்சி ஏதாவது ஒன்று சொல்லி இவர் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கக்கூடிய காரியங்கள் தான் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா வந்து அவங்க சொல்கிறதே அவங்களுக்கு கேட்குறதுக்கு விருப்பமே இல்லை. அப்போ வந்து பாருங்கள் அந்த ஆலோசனை சங்கத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் பாருங்கள் பொய் சாட்சி சொல்கிறதுக்கு நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பாதத்துக்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்றும் இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். இப்போ ஆலோசனை சங்கத்தார் அந்த கடைசி வசனத்தை 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் பாருங்கள் பொய் சாட்சி சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமான ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரை பிள்ளைகளை நோக்கி பார்க்காங்க. அங்கே இருக்கவன் எத்தனை பேர் பொய் சாட்சி சொல்கிறோன்னா அத்தனை பேரும் பார்க்குறத நம்ம பார்க்கோம். அதுதான் முக்கியமானது. ஏன்னா பொய் சாட்சின்னா ஆண்டவருக்கு விரோதமான ஆண்டவர் வந்து மோசை கொண்ட அந்த கட்டளையை வந்து அவர் வந்து நிறைவேற்றுறது மாத்திரம் இல்லை, அவர் வந்து அந்த மோசை கட்டளை வேறு, ஆண்டவர் வந்து அதை வேறு மாதிரி நிறைவேற்றி கொண்டு வந்தாருன்னு சொல்லி இவர் சொல்லும் பொழுது இயேசு எப்படி அவர் மோசை கட்டளையை எப்படி மாற்ற முடியும், அப்படிலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணுறது நம்ம பார்க்கோம். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து சொன்ன காரியங்களை அவர் நிலைச்சி நிற்கணும்னா அதை தான் சொல்கிறேன்னு நிற்காரு. அவர் வந்து என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரோ அதை தான் சொல்கிறாரு. மோசை கட்டளை அது இருக்கட்டு, நான் இப்போ சொல்கிறது நீ கேளு அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து அது தர்க்கம் பண்ணுதாங்க. தர்க்கம் பண்ணிட்டு ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்துருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து இப்போ அவரை பார்க்காங்க. என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்கான், இயேசுவை பற்றியா சொல்லிட்டு இருக்கானே, இவன் வந்து இதுக்கு விரோதமாக சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இப்போ ஆண்டவருடைய பிரசனத்தை நீங்கள் உணரணும். இப்போ தான் பாருங்கள் பொய் சாட்சி சொல்கிறவன் எத்தனை பேர் வந்தாலும் சரி, நமக்கு எதிராக எத்தனை காரியங்கள் செய்தாலும் சரி, ஒரு ஆக்கிரமிப்பு செய்கிறான்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அப்படி வந்தாலும் சரி, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதை பார்க்கணும். நமக்கு விரோதமாக செய்கிறத எத்தனையோ காரியங்கள் வர்றாங்க, எத்தனையோ காரியங்கள் செய்கிறவங்கலாம் இல்லாமல் போகிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பார்க்க. அதனால் நாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக வாழறதுக்கு ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிற எல்லா பொய் சாட்சிகளையும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் இந்த குற்றத்தை சொன்னபோது அங்கே வந்து எல்லாரும் அவர் முகத்தை பார்க்காங்க. முகத்தை பார்க்கும்போது அவர் வந்து அவர் முகமே வந்து பாருங்கள் தேவதூதன் முகம் போல் இருக்குதாம்மா. அப்புறம் கடைசி நீங்கள் அவர் மறிக்கும் போதும் பாருங்கள் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவரே மாதிரி தான் சொல்லிவிட்டு அவர் மறிக்காருன்னு நம்ம பார்ப்போம். அப்போது இந்த தேவதூதம் போல் இருக்குன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிறந்து தான் அவர் வந்து அற்புதங்களை அதிசயங்களை செய்தார்னு சொல்லி நம்ம ஸ்தேவானை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். ஸ்தேவான் வந்து சொன்னார்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை, அதாவது ஆண்டவரை பற்றி அவர் வார்த்தையை சொல்றதுக்கு சுவிசேஷமாக சொல்லும் பொழுது அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் செஞ்சார் அவர் வல்லமையினால். அப்போது அந்த வசனங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு மறக்கவோ அது மறக்கலாம் முடியலை. ஆனால் இதை வந்து இப்படி சொல்லக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லதுக்கு எந்த அதிகாரமும் ஆண்டவர் கொடுக்கவே செய்யலை. அதனால் பொய் சாட்சின்னா வேறு ஏதாவது சொல்லினாலும் சரி, தானியெல்லாம் சிங்கக்கவியில் போடுறதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இல்லாத குறைகளை தான் கண்டுபிடிப்பாங்க இல்லையா. இவங்ககிட்ட இருக்க குறைகளை வந்து அதாவது இவருடைய வார்த்தையின் மூலமாக ஏதோ குறையை கண்டுபிடிச்சி இவங்களுக்கு தண்டனை கிடைக்கவே செய்யலை. நீங்கள் வேத வசனத்தில் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்தது பூரா பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சு அவங்க வந்து தண்டனை பெற்றவங்க நிறைய பேர், அது வேற. ஆனால் ஆண்டவருக்காண்டி அவங்க செய்கிற வேலையில்
அவங்க ஆண்டவருக்குன்னு எப்படி நின்று சாதிக்கணும்னு நிற்காங்களோ அதுக்காக நிற்கும் பொழுது பிசாசு எதுவும் கொண்டு வந்தோம்னா அதுக்காக அவங்க தவறு செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஏதோ கொன்னாங்க அப்படின்ட்டுலாம் நம்ம பைபிளில் படிக்கவே முடியாது. அப்போ அவங்களுக்கு பொய் சாட்சி சொல்லி ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ செய்யணும்னு சொல்லி செய்கிறானே வெளியே அவங்க வந்து அந்த சுவிசேஷம் என்ன சொல்லதுக்கு இருக்காங்களோ அதை கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையிலே நிற்காங்க. அந்த வார்த்தையே வந்து சொல்கிறாரு அவர் கள்ளத்துக்கு ஏறுற வரைக்கும் அவங்க வந்து அதை தான் சொல்கிறாரு, இந்த வசனத்தை அப்படியே சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொய் சாட்சிகள் ரொம்ப நாள் நிற்காது. ஆண்டவர் அதுக்கு எதிராக நின்று அவருடைய எல்லா இந்த சத்தம் நீங்கள் அவர் ஸ்தேவானை படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், முகம்போல இருக்கும். கடைசி வசனத்தில் நீங்கள் 7வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அதெல்லாம் 2 அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். அந்த வசனத்தில் கடைசியில் 7வது அதிகாரத்தில் கடைசி 60வது வசனத்தில் அவனும் முழங்கால் படிட்டு பாருங்கள், இவங்க கள்ளத்துக்கு ஏறிதாங்க ஆண்டவரே, இவங்க பாருங்க இவர்கள் மேல் இந்த இரக்கத்தை இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை இழந்தான்னு சொல்லி நம்ம பார்க்க கடைசி வசனத்தில். அப்போது இவங்க செஞ்ச காரியங்கள்லாம் என்னதுன்னா ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் மறிக்கக்கூடிய, அதாவது நம்ம வந்து எப்போவுமே ஆண்டவரை பற்றி நம்ம படிக்கும்போதோ வசனத்தை சொல்லும் பொழுதோ ஆண்டவர் நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் வச்சுருக்காரோ அவ்வளோத்தையும் செய்யாமல் எப்போவும் மறிக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா அப்படி தான் பவுல்லாம் எத்தனை திருப்பி செத்து போயிட்டான்னு இழுத்து போடும்போது திருப்பி எந்திச்சு போய் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணார்லாம் நம்ம பார்ப்போம். பாம்பு கடிச்சிரும் அது செத்து போவான்னு சொல்லி பார்த்தா அப்போ போய் நிற்பார். அப்போ மற்ற எந்த காரியங்களும் இந்த பிசாசானவன் சொல்கிற செய்யக்கூடிய எந்த பொய் சாட்சியோ மற்ற ஆக்கிரமிப்போ நம்மளை ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக நின்னோம்னாக்கி இது நமக்கு வந்து ஈஸியாகிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நிறைய பேர் செய்யும் பொழுது நம்ம இந்த சாட்சியாக நிற்கிறதுக்கு நம்மளை ஆண்டவரே நீங்கள் உங்களுக்கு விரோதமாக நாங்கள் பேசுகிறதே உங்களுக்கு விரோதமாக பேசுகிறோம்னு சொல்லிட்டு இவங்க பொய் சாட்சி சொல்கிறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பேசும்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை பேசும்பொழுதே நிறைய அப்படிலாம் வரும் நம்முடைய வாழ்க்கையில். அதை நீங்கள் வந்து ஆண்டுகிட்ட தான் அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தாருன்னா நம்மளை நடத்த முடியும். மற்ற காரியங்கள் மற்றவங்க யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அந்த நேரத்தில் போகும்பொழுது நம்ம கைவிடப்படுவோம். அதனால் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பிடிச்சி ஆண்டவரே நீங்கள் எந்த நோக்கத்தோடு என்னை கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் வரோம். அதுக்கு பொய் சாட்சியாக சொல்கிற எத்தனை மனுஷன் வந்தாலும் சரி என்னை வந்து நீங்கள் பாதுகாத்து உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் இந்த பொய் சாட்சி சொல்கிறவங்கள மற்ற காரியங்கள் நமக்கு இடையூறு பண்ணுறவங்கள ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அது சங்கீதத்தில் நம்ம படித்த வசனத்துக்கு இதுதான் விடை. நமக்கு ஆண்டவர் ஸ்தேவானுக்கு எப்படி செஞ்சாரோ எப்படியோ காரியங்கள் பொய் சாட்சி சொன்னாங்க, ஆனால் அது வந்து சரின்னு யாருமே ஏற்றுக்கிடவே செய்யலை. அதுதான் நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய வல்லமை நமக்கு தந்திருக்காரு. அதை செய்ததுக்கு நமக்கு ஆண்டவர் போதுமான கிருபையை தர நம்ம ஜெயிப்போம். அடுத்து வந்து சீருறாங்க, எனக்கு விரோதமாக சீருதாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். நீங்கள் இந்த ஏசாயா 25:4 நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நீங்கள் கொடூரமானவர்களின் சீரில் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற இளையவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிலனுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட சீரல், எப்படி கொடூரமான சீரல் வந்தாலும் சரி, அதில் இந்த ஏசாயத்துக்கு திசையில் நம்ம படிக்க பாருங்கள், எப்படி வந்தாலும் சரி அவர் அடைக்கலாமும் நமக்கு ஒதுங்கிறது, நமக்கு பெருவெள்ளம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சீரல் வந்தாலும் சரி. இப்போ நீங்கள் கடலுக்கு போனீங்கன்னா நிறைய சீரல் அந்த சீறிட்டு தான் வரும். புயல் இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா சீரி ரொம்ப அலை நிறைய பெருசாக வருது அதனால் நீங்கள் போகாதங்கம்பாங்க. அது வந்து அழிக்கக்கூடியது தான். அப்படி அழிக்கக்கூடிய காரியங்களை செய்ய வரும். பொய் சாட்சி, ஆக்கிரமிப்பு, சீருறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய ஒரு சதித்திட்டங்கள் தான். அந்த சதித்திட்டங்கள்லேருந்து நம்மளை வந்து ஆண்டவர் ஒரு அடைக்கலமாக இருந்து அவர் வந்து நம்மளுக்கு ஒதுக்கமாக நிழலாக இருந்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் இருக்கார். அதனால் அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. இந்த ஏசாயா தீர்க்கதரிசிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நமக்கு வேதத்தை பற்றி படிக்கும்பொழுது தான் படிக்க இன்னும் அதிகமாக படிக்கும்பொழுது அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்ம ஆண்டவர் சொல்லி தரும்பொழுது நமக்கு அது நல்லா ருசியாக இருக்கும். நம்ம சும்மா வாசிட்டு போனோம்னாக்கி அது என்னமோ நம்ம வாசிச்சிட்டோம், இன்றைக்கி நல்லா இன்றைக்கி படிச்சிட்டோம், நீதிமொழியை படிச்சிட்டோம், இல்லாட்டா ஏசாயா தீர்க்கதரிசியை படிச்சிட்டோம், இன்றைக்கி சுவிசேஷத்தை படிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறதில் ரொம்ப அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் நமக்கு வராது. ஆண்டோடைய வசனத்தை ஆண்டவர் சொல்லித்தந்து நம்ம படிக்கும் பொழுது அதில் ஆழமான கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து கற்றுத்தந்து நம்மளை விடுதலை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து கடைசியாக விரோதம். எனக்கு விரோதமாக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அழுதுதை நம்ம பார்க்கணும். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு விரோதமாக இருந்துக்கும் போது எழும்பியிருக்காங்கன்னு சொல்லுவோம், நம்மளே சொல்லுவோம்.
எனக்கு விரோதமாக எத்தனை பேர் இருக்காங்க, நாங்கள் எப்படி ஆண்டவரை எழும்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நீங்கள் அதுக்கும் எஸ்தர் நீங்கள் புஸ்தகத்தை படிச்சிங்கன்னாக்கி எஸ்தர் புக்கு ரொம்ப சின்ன புக்கு தான், நீங்கள் படிக்கலாம். அது வந்து ஒரு ஒரு கதை மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். நமக்கு எப்படி இருந்தாலும் எப்படி புரியணும் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் கத்துருவார். ஆனால் வந்து இந்த எஸ்தர் புக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி செஞ்சார், ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் பேரே இல்லாத பொழுதும் அவங்க உபவாசம் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு காரியம் வரும். அந்த உபவாசத்தின் மூலமாக தான் அவங்க வந்து ரட்சிப்பே பெறுதாங்க. அதனால் எஸ்தர் புக்கில் ஆண்டவரை பற்றி வரல நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடாது. எஸ்தர் புக்கை நீங்கள் நம்ம படிங்க. அதில் வந்து 8:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எஸ்தர் வந்து ராஜாட்ட வந்து இந்த ஆமான் வந்து ஒரு திட்டம் போட்டு யூத குலத்தெல்லாம் அழிக்கணும்னு பண்ணும்போது, அந்த எஸ்தர் ராஜாட்ட வந்து இந்த மொர்தெகாய் சொல்லும் பொழுது அவங்க வந்து உபவாசம் இருந்து அவங்க வந்து ஆமான் தீவனையை வந்து அவங்க யூதருக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியத்தை வந்து ராஜாக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாக்கிட்ட சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொண்டு எங்களுக்கு ஏதாவது இந்த விடுதலை கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த உபவாசத்தோடு போய் தைரியமாக, அதாவது ராஜாக்கிட்ட முன்னாடியே போய் கேட்கணும், அந்த மாதிரி பெர்மிஷன்லாம் போகக்கூடாது. ஆனால் இவங்க வந்து உபவாசம் இருந்து நான் போகிறாங்க. போகும்பொழுது ராஜா கண்ணில் கிருபை கிடைக்கிறதுக்கு எஸ்தருக்கு யார் செய்தாங்கன்னா, விரோதமாக எழும்பின ஆமான் மூலமாக யூத குலமே அழிக்கக்கூடிய ஒரு காரியம் செய்யக்கூடிய கையெழுத்தை வாங்க போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபித்து, ஆண்டவர்கிட்ட உபாசந்து ஜெபித்து அந்த எஸ்தர் மகாராணி போகும்பொழுது பாருங்கள், அந்த ராஜா கண்களில் கிருபை கிடச்சி அந்த யூத குலத்தை காப்பாற்றுறாங்க. ஒரு பண்டிகையிலே வந்து கொண்டாடுறாங்க. நம்ம பூரிங்க ஒரு பண்டிகையில் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி ஒரு குதூகலமாக அன்றைக்கும் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ யூத குலத்தை காக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருப்பாங்கன்ட்டு, ஒரு பெரிய காரியங்கள் செய்யலை. 3 நாள் உபவாசம் இருந்தாங்க. தாதிமாரோட உபவாசம் இருந்து ராஜாக்கிட்ட போய் சொல்லி அவங்க வந்து அந்த யூத குலத்தை அப்புறம் காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய காரியம். எவ்வளோ பெரிய விரோதம் வந்ததுன்னா மகாராஜாட்ட போய் கேட்டு அவங்க எப்படி அவன் மேலே கிருபை கிடச்சி ஆண்டவர் எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யார்கிட்ட போய் கேட்குறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபித்து விட்டு நம்ம வெளியே போகும்பொழுது நமக்கு யார் மூலமாவது நமக்கு கிருபையை தந்து அவர் நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். யாருன்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, யாரை கொண்டும் செய்வார் ஆண்டவர் வந்து. அதனால் அந்த விசுவாசத்தை நம்ம பலப்படுத்தி நம்ம நடத்துறதுக்கு இந்த எஸ்தர் புஸ்தகம் ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க வந்து அப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அவங்க வந்து பெரிய மகாராணி ஆகிறக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம்லாம் இல்லை. நம்ம ஒன்றுக்கு உதவாதவங்கள நம்மளெல்லாம் பயன்படுத்துறாரு. அதே போல் தான் அவங்க தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு பெரியப்பா மூலமாக வளர்க்கப்பட்டு அவங்க வந்து ராஜாவுக்கு கொண்டு கொடுத்து அவங்க ராஜாத்தி ஆகி ஒரு அனாதையாக இந்த பெண்ணை வந்து எப்படி ஆண்டவர் நடத்தி உயர்த்தி ஒரு குலத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அப்படி கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நமக்கு என்ன கிருபை தந்திருக்காரோ அதை நம்ம அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கணும். நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சோம்னாக்கி, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வர காரியங்களை நீங்கள் ஜெயித்து தரக்கூடிய நல்லா தகப்பன் இருக்கீங்க. எஸ்தர் மகாராணி மூலமாக ஒரு யூத குலத்தை காப்பாத ஒரு பெண்ணு அவங்க மூலமாக கொண்டாடினீங்கன்னா, எங்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்ய திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எது எழும்பினாலும் சரி அதை நீங்கள் நடத்தி செல்லுங்க எங்களை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த எஸ்தர் புக்கு நமக்கு உதவியாக இருக்குது. அந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் படிங்க, அந்த பெரிய காரியங்கள் செய்வார். அதிலே ஒரு 2வது ஒரு வசனமும் எண்ணாகும் 23:23 நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லலும் இல்லை, நம்மை பற்றி அது வந்து யாக்கோப்புக்கும் அவருக்கு வந்து இஸ்ரேலுக்கு தான் சொல்கிறார். யாக்கோப்பு என்னங்கிறத இஸ்ரேலாக மாற்றுறாண்டவர் பேரை. அப்போ அவருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரா இது விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரா? இல்லை. நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா காரியங்களுக்காகவும் மந்திரம் செஞ்சாலும் சரி, நமக்கு என்ன செஞ்சாலும் சரி, அது வந்து நமக்கும் அது எது வந்து ஒன்றுமே வாய்க்காதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காரு. ஆண்டவர் வந்து விரோதமாக எந்த குறி சொல்றதும் ஒன்றுமே எங்கள் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வந்து பலிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நமக்கு விரோதமாக வரக்கூடிய காரியங்களை வந்து இந்த யாக்கோபு இஸ்ரேலில் மாற்றி அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதனால் நாம் வந்து இந்த காரியங்களில் நம்ம ஜெயத்தை பெறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் சரி அது எங்களுக்கு வந்து ஒன்றுமே பலிக்காது. நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அபிஷேகம். அதுதான் முதலாவது நான் சொன்னது சங்கீதம் 23வது அதிகாரத்தில் 5வது வசனம் படித்தோம் பார்த்தீங்களா? சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஏற்படுத்தியிருக்கீங்க, எனக்கு ஒரு அபிஷேகத்தின் எண்ணெயை எனக்கு தலை மீது ஊற்றிருக்கீங்க ஆண்டவர். அந்த எண்ணெயின் மூலமாக நாங்கள் வந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு பந்தியை தந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி. சிலுவையில் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு கிருபை தந்து அந்த சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்களா, அதன் மூலமாக நாங்கள் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு நீங்கள் விடுதலை தாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இவர் சத்துருக்கு முன்பாக இஷ்டத்துக்கு
நம்மளை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவும் செய்ய மாட்டார். பொய் சாட்சிக்கு ஆக்கிரமிக்கிற சீர்தலுக்கும் நம்மளை வந்து ஒதுக்குற அடைக்கலமும் அவர் வந்து ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாக இருந்து நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கார். அடுத்தது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொய் சாட்சிகளுக்கும் நமக்கு எழும்புகிற ஒரு காரியங்களுக்கும் அந்த மந்திரம் செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நமக்கு ஒன்றுமே வாய்க்காதபடி, நமக்கு பலிக்காதபடி அவரை நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். இந்த வசனங்களில் வார்த்தைகள்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அவர் வந்து ஒரு ஜெபம் தான் இது. இந்த அவர் ஜெபிக்காரு, நாமளும் ஜெபிப்போம். நமக்கும் அந்த மாதிரி காரியங்கள்லேருந்து எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. நல்ல வசனங்களின் மூலமாக நம்ம வந்து ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு விடுதலை உண்டு. விடுதலை மாத்திரமல்ல, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு பாதுகாப்பு எல்லாமே இந்த உலகத்தில் வந்து பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நோய்கள் பிரச்சனைகள்லேருந்து நிறையா கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நிறைய நோய்கள், நிறையா டாக்டரே கண்டுபிடிக்க முடியாத சில நோய்கள்லாம் வருது. அந்த மாதிரி நோய்களில் வரும்போது நாம் வந்து ஐயோ நோய் வந்துட்டு என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம அழுதுட்டு இருக்காதபடி சத்துரு தான் இந்த நாட்கள்லாம் நோய்களை கொண்டு வந்து நிறையா திசை திருப்பி பார்க்க போகிறான். அப்புறங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களெல்லாம் தள்ளுதான் பார்த்தீங்களா. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்காண்டி ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த நோய்களை கொண்டு வருகிற சத்துரு எல்லா திட்டங்களிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருப்பதை அவங்க உணர்ந்து கொண்டு இந்த வசனத்தை தியானிக்கட்டும். அங்கே வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்க கிருபை, நீங்கள் கொடுத்துருக்க இந்த அபிஷேகத்தின் எண்ணெய் இதெல்லாம் குறைவாமல் இன்னும் நிறைவாக்க ஒரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ நாங்கள் இந்த விண்ணப்பத்தை செய்யும் பொழுது இந்த விண்ணப்பத்துக்கு எங்களுக்கு பதில் கொடுக்குறவரா, தாவீதுக்கு பதில் கொடுத்தீங்க, எங்களுக்கும் பதில் கொடுக்குறவராக இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே இன்றைக்கி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு இங்கே அற்புதமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை இந்த நாட்களை காட்டி அவங்களை கிருபையினால் மூடி மறைத்து பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் எப்படி செய்து வழிநடத்த போதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி கொண்டு அப்படின்னா நன்றி செலுத்துகிறேன். எல்லாத்துக்கும் விடுதலை தந்து விட்டோம்னா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்து வழிநடத்தும் ஒவ்வொருவருடையும் விசுவாசத்தையும் நீங்கள் பலப்படுத்துங்க. சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பலப்படுத்தி உங்களுடைய அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்த வேணுமா நோக்கி ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படி செய்து வழிநடத்த போதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஒப்பு கொடுங்க, அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஜெயிப்போம். கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபையே, உங்க கிருபைதான் எங்களை தாங்கி சென்றது, உங்க கிருபைதான் எங்களை வழி நடத்துதப்பா. கிருபையே எல்லாம் உங்க கிருபையே ராஜா, உங்க மாறாத உங்க கிருபையே ராஜா. நன்றி ராஜா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியா நன்றி சுவாமி. உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து, உங்களுடைய ஆண்டவரே சட்டைகளை எங்களை மூடி மறைத்து, தகப்பனே எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து இந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை பரிசுத்த ஆவியினால் எங்களை நிறைத்து வைத்திருக்கீங்க. நன்றி தகப்பனே. எங்களை மூடி மறைக்கிற ஒரு நிழலாய் இருக்கீங்களே நன்றி சுவாமி. எங்களுக்கு கேடகமாக இருக்கிறவரே நன்றி. எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறவரே தகப்பனே எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஆண்டவரை சத்துரு எங்களை ஆண்டவர் அந்த இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கீங்க அக்கா. நன்றி சுவாமி. உங்களுடைய வசனத்துக்காய் நன்றி சுவாமி. எங்களை நீங்கள் பேர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறபடியா எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பொய் சாட்சிகளும் பொய் நாவுகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றுகிறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா நாவுகளும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் செய்கிற தேவ கிருபை நாட்களை செய்து வழி நடத்துகிற தயவுக்கா நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாய் பொய் பொல்லாத பிசாசு வைத்திருக்க திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களிலே அப்படி செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நோய்களை பிரச்சனைகளை வேதனைகளை சோதனைகளை கொண்டு வந்து
ஆண்டவரே மடக்கடிக்க பார்க்கிற பொருளாத சத்துருவின் எல்லா திட்டங்களிலிருந்தும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவக்காம நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனத்துக்கு அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்து கிருபையாய் இருக்கிறேன் என்று சொல்லி நான் உன்னோடு கூட இருந்து நீ ஆண்டவரே நான் செய்கிற காரியங்கள் பெரியவதாக இருக்கும் என்று சொன்னீங்களே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிற பெரியவர் அப்படி இருக்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ அறியாத காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீரே. உனக்கு நன்றி சுவாமி. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொல்லி பேசின அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட எங்களை போதித்து நடத்துகிறவங்களே, பேசி நடத்துகிறவரே, எங்களோடு கூட இடைப்படுகிறவரே நன்றி. ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பேசுங்க சுவாமி. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றி வழிநடத்துங்க. அந்த வார்த்தை தான் எங்களை முழுவதுமாய் அனைத்து வழிநடத்த வல்லமிழதாக இருக்கிறபடியா நன்றி. உங்களுடைய வல்லமிழ வார்த்தைகள் பிள்ளைகளை ஆண்டவரை ஆட்கொள்ளட்டும் சுவாமி. இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆவியானவரால் நிறைத்து வழிநடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாய் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தரிசனத்தை காணட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தினால் நிறைக்கப்பட்ட வரங்கள் ஆண்டவரே மூடி மறைத்து பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வரத்தினால் நிறைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக தைலத்தினால் நிறைத்து நடத்துங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவ வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்தப்படுத்துங்க. உமக்கு சுகந்த பிள்ளைகளாய், உமக்கு சுகந்த வாசனையாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. உலகத்துக்கு உப்பாய் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே விளக்காய் இருக்கணும் சுவாமி. உமக்கு கனி கொடுக்கிற மரமாய் மாறணும் சுவாமி. உமக்கு ஆண்டவர் பிரியமான காரியங்களை செய்யணும் சுவாமி. உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ளணும் சுவாமி. அந்த எஸ்தர் ஜெபித்து ஆண்டவரே ஒரு யூத குலத்தையே காப்பாற்றினது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுக்கு என்ன ஆண்டவரே திட்டங்கள் வைத்திருக்கீங்க, வாழ்க்கையில என்ன திட்டங்கள் என்ன நோக்கம் நிறைவேற்ற வைத்திருக்கீங்களோ அதன் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குற சுவாமி. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும்போது ஆசீர்வதிங்க. நோயினால் வேதனையால் பாடுகளோடு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எழுப்ப வல்லமுள்ளவராக இருக்கீங்க. நன்றி சுவாமி. உங்களுடைய வல்லமுள்ள கரம் தொட்டா போதும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை அனுப்பியே நீங்கள் சுகம் தருகிற தேவன். நீங்கள் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகந்தாங்க சுவாமி. உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை எங்களை சுகமாக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய சரீர தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஆவிக்குரிய தேவைகளை எல்லாம் சந்திங்க. உங்களுடைய ஞானத்தினால் நிறைத்து எங்களை போதித்து நடத்தும் தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். உடைய காயப்பட்ட கருத்தினால் எங்களை தொட்டு ஆண்டவர் சுகப்படுத்துகிறவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிவு கொடுத்தபடியா நன்றி. பிள்ளைகள் யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆண்டவரே அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே தேவைகளை சந்திக்க தேவன் போதுமானவர் என்று உண்மையே ஆராதிக்க உண்மையே நம்பி செபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அநேக பிள்ளைகளை எழுப்புவதற்காக நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கிருபையினாலும் நன்மையினாலும் முடிச்சுட்டி வழி நடத்துகிற தேவன் நீங்கள் அப்படியே நடத்துபவருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. இன்னமும் அதிகமாக எங்களை நடத்த போவதற்காக அவங்க நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருந்து வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் மாமல்ல சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மயமெல்லாம் மகே செலுத்துகிறேன். ஏசுரச்சன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.